எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா, நம்ம லீட் கோட் ப்ராப்ளம் நம்பர் 2381 ஷிஃப்டிங் லெட்டர்ஸ் 2 ஓட சொல்யூஷன் தான் பார்க்க போறோம். இந்த ப்ராப்ளமோட ஈஸியான ஆப்டிமல் அப்ரோச்ச பார்க்க போறோம். ஆனா, அதுக்கு முன்னாடி இந்த ப்ராப்ளம்ல என்னதான் கேட்டிருக்காங்க, எப்படி இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ண போறோம்னு பார்க்கலாம். பாருங்க, இந்த ப்ராப்ளம் வந்து ஒரு ஷிஃப்டிங் லெட்டர்ஸ் ப்ராப்ளம்ல. சோ ஒரு ஸ்ட்ரிங் குடுத்திருப்பாங்க. அந்த ஸ்ட்ரிங்கோட லெட்டர்ஸ தான் நம்ம ஷிஃப்ட் பண்ணணும். சோ ஒரு ஸ்ட்ரிங். அப்புறம் வந்து அந்த ஷிஃப்ட் ஆப்பரேஷன் வந்து எப்படி ஸ்பெசிஃபை பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு ஷிஃப்ட்ஸ் அரேனால. சரியா? இந்த ஷிஃப்ட் அரேல வந்து ஒரு ஷிஃப்ட் ஆப்பரேஷன் வந்து குடுத்திருப்பாங்க. ஒரு ஷிஃப்ட் ஆப்பரேஷன்ல வந்து 3 வேல்யூஸ் இருக்கும். So the starting index of the letter that is needed to shift, ending index of the letter that is needed to shift, அப்புறம் வந்து shift direction. So shift direction 2 வேல்யூஸ் இருக்கு. 0னா நீங்க அந்த பர்ட்டிகுலர் கேரக்டரை டிக்ரிமென்ட் பண்ணணும். 1னா அந்த பர்ட்டிகுலர் கேரக்டரை இன்கிரிமென்ட் பண்ணணும். சோ இது வந்து கிளியரா புரியிருக்கு. நம்ம ட்ரை ரன்னோட பார்த்துக்கலாம். சோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட ட்ரை ரன். சோ இந்த ஸ்ட்ரிங்ல தான் இவ்ளோ ஷிஃப்ட் ஆப்பரேஷன்ஸ் அப்ளை பண்ண போறோம். பாத்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் ஆப்பரேஷன் அப்ளை பண்ணலாம். சோ ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 0, எண்டிங் இண்டெக்ஸ் 1. சோ ஃபர்ஸ்ட் 2 கேரக்டர்ஸ் நம்ம ஷிஃப்ட் பண்ணோம். எந்த டைரக்ஷன் ஷிஃப்ட் பண்ணோம்? 0 டைரக்ஷன். 0 டைரக்ஷன்னா நம்ம அந்த ஈச் ஆஃப் த கேரக்டர்ஸ் வந்து டிக்ரிமென்ட் பண்ணோம். பார்க்கலாம். சோ A வந்து ஒரு ஸ்டெப்பால டிக்ரீஸ் பண்ணீங்கன்னா அது வந்து Zக்கு போயிடும். சோ Z அப்புறம் B வந்து இது சர்க்குலரா ஷிஃப்ட் ஆகும். சரியா? நீங்க A வந்து டிக்ரிமென்ட் பண்ணா Z வந்துருவீங்க. அப்புறம் Z வந்து இன்கிரிமென்ட் பண்ணீங்கன்னா Aக்கு வந்துருவீங்க. சோ A டிக்ரிமென்ட் பண்ணா Zக்கு போயிருவீங்க. B டிக்ரிமென்ட் பண்ணா Aக்கு வந்துருவீங்க. Cல ஒரு சேஞ்சும் இருக்காது. ஏன்னா இந்த ஃபர்ஸ்ட் 2 கேரக்டர்ஸ் தான் நம்ம ஷிஃப்ட் பண்ண போறோம். சோ C இருக்கும். சோ செகண்ட் ஷிஃப்ட் ஆப்பரேஷன் பண்ணலாம். 1 2 1. சோ ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 1, எண்டிங் இண்டெக்ஸ் 2, அப்புறம் டைரக்ஷன் வந்து பாசிட்டிவ் டைரக்ஷன். 1 டைரக்ஷன்ல பண்ணணும். சோ இன்கிரிமென்ட் பண்ணணும். சோ இது வந்து அப்படி பண்ணா சோ Z தான் இருக்கும். ஏன்னா அதுல ஷிஃப்ட் ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் 1, Z ஓட இண்டெக்ஸ் வந்து 0. சோ A வந்து நம்ம இன்கிரிமென்ட் பண்ணோம். B அப்புறம் இது வந்து D ஆகும். சரியா? இப்ப வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா 0 to 2 இண்டெக்ஸஸ வந்து நீங்க 1 ஆல ஷிஃப்ட் பண்ணணும். 1 டைரக்ஷனால. 1 டைரக்ஷனால இன்கிரிமென்ட். சோ அத பண்ணிடலாம். சோ எல்லா இண்டெக்ஸஸையும் போய் நம்ம 1 ஆல இன்கிரிமென்ட் பண்ணணும். சோ Z இன்கிரிமென்ட் பண்ணா என்ன வரும்? A வரும். B இன்கிரிமென்ட் பண்ணா C வரும். அப்புறம் D இன்கிரிமென்ட் பண்ணா E வரும். சோ இதுதான் இதோட ப்ராப்ளமோட சொல்யூஷன். ACE. நீங்க இதுதான் ரிட்டர்ன் பண்ண போறீங்க. சரியா? ஆனா பாருங்க, நம்ம இங்க வந்து இந்த அப்ரோச்ல என்ன பண்றோம்? நம்ம ஈச் ஆஃப் த ஷிஃப்ட் ஆப்பரேஷன்ஸ் அப்ளை பண்றதுக்கு நம்ம ஈச் ஆஃப் த கேரக்டர்ஸ் ஸ்டார்டிங் ஃப்ரம் தட் இண்டெக்ஸ் டு த எண்டிங் ஆஃப் தட் இண்டெக்ஸ் நம்ம ஈச் ஆஃப் த கேரக்டர்ஸ் வந்து ஷிஃப்ட் பண்றோம். சரியா? சோ இது வந்து ஒரு ஆப்டிமல் அப்ரோச்சான்னு நம்ம யோசிக்கலாம். ஓகேவா? இது ஒரு எக்ஸாம்பிளோட யோசிக்கலாம். சரியா? சப்போஸ் நான் உங்களுக்கு ஒரு சிச்சுவேஷன் குடுத்திருக்கேன்னா, ஒரு ஆள் இருக்காங்க. இவங்க வந்து காலைல வந்து போய் டீய போய் குடிக்கிறக்கு அவங்க வந்து ஒரு பிளேஸ்க்கு போயிருக்காங்க. டீ குடிக்கிறக்கு. அப்புறம் டீ குடிச்சிட்டு இவங்க வந்து ஒரு ஆஃபீஸ்க்கு போயிருக்காங்க. சரியா? ஆஃபீஸ் போயிருக்காங்க. அப்புறம் டீ குடிச்சோனே டீ குடிச்சுட்டு ஆஃபீஸ் போனோனே, அவரு வந்து ஒரு தியேட்டருக்கு போயிருக்காரு. சரியா? ஒரு படம் பார்க்கறக்கு. சோ தியேட்டருக்குள்ள போய் அவரு ஒரு படம் பார்த்துட்டு இருக்காரு. இப்ப வந்து நான் உங்களுக்கு ஒரு டாஸ்க் குடுக்குறேன். நான் இந்த மனிதர்ட்ட வந்து நான் ஏதோ போய் சொல்லணும். அவங்கள்ட்ட ஒரு மெசேஜ் போய் குடுக்கணும். ஆனா நீங்க வந்து இவருக்கு மெசேஜ் போய் குடுக்குறக்கு, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் நீங்க டீ கடைக்கு போயிட்டு, அப்புறம் ஆஃபீஸ்க்கு போயிட்டு, அப்புறம் தியேட்டருக்கு போயிட்டு அவருக்கு மெசேஜ் குடுக்க மாட்டீங்க. நீங்க டைரக்ட்டா வெறும் தியேட்டருக்கு மட்டும் தான் போவீங்க. பாருங்க. சோ இதுதான் இந்த ப்ராப்ளமையும் இடிக்கிற லாஜிக். நீங்க வந்து ஈச் ஆஃப் த ஷிஃப்ட் ஆப்பரேஷன்ஸ் ஷிஃப்ட் பண்ணாம, வெறும் இந்த ஃபைனல் அ எவ்வளோ வேல்யூஸால நீங்க ஷிஃப்ட் பண்ணணும்னு ட்ராக் பண்ணிட்டு, டைரக்ட்டா நீங்க ஃபைனல் வேல்யூக்கு ஷிஃப்ட் பண்ணுங்க. சோ ஷிஃப்ட் ஆப்பரேஷன ஒரு கேரக்டர் மேல ஒரு தடவ தான் பண்ணுவீங்க. இந்த சேஞ்சஸ நீங்க ட்ராக் பண்ணிட்டு. சோ இது எப்படி தான் பண்ண போறோம்னு பார்க்க போறோம் இந்த ப்ராப்ளம். சோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட லாஜிக். நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்த அரேஸ்ல வந்து நீங்க வந்து ஈச் ஆஃப் த ஷிஃப்ட்ஸ் வந்து பண்ணாம, ஃபைனலா வெறும் அந்த ஃபைனல் ஷிஃப்ட் வேல்யூஸ் தான் நீங்க ட்ராக் பண்ணுவீங்கன்னு சொல்லியிருந்தேன்ல. சோ அதுக்கு தான் நான் இங்க என்ன பண்ணியிருக்கேன்னா, ஒரு டெல்டா அரே வந்து இனிஷியலைஸ் பண்ணி வச்சிருக்கேன். இந்த டெல்டா அரே ஃபைனலா என்ன குறிக்கும்னா, எப்படி வந்து இந்த ஒரு ஸ்டெப்ல வந்து இந்த கேரக்டர் வந்து ஷிஃப்ட் பண்ணி நம்மளுக்கு ஆன்சருக்கு வரப்போறோம்னு சொல்லும். சரியா? இந்த டெல்டா அரே வந்து n plus 1 சைஸா இருக்கும். வேர் n is the number of characters in the string ஆ இருக்கும். டெல்டா அரே வந்து n plus 1 சைஸ்ல வந்து இனிஷியலைஸ் பண்ணி வைக்கும். சரியா? அப்புறம் இந்த டெல்டா அரே வந்து அப்டேட் பண்றதுக்கு வெறும் 2 ரூல்ஸ் தான் இருக்கு. ஈச் ஆஃப் த ஷிஃப்ட் ஆப்பரேஷன்ஸ படிங்க. அப்புறம் இந்த ஷிஃப்ட் டைரக்ஷன்ல இந்த ஷிஃப்ட் ஆஃப் 2 வேல்யூ குறிக்கிற டைரக்ஷன். சப்போஸ் வந்து அது 1 இருந்துச்சுன்னா, சோ டெல்டா அரேயோட ஸ்டார்ட் இண்டெக்ஸ் வந்து பிளஸ் ஈக்குவல் டு 1 போடுங்க. அப்புறம் இந்த எண்ட் இண்டெக்ஸ் இந்த ஷிஃப்ட் ஆப்பரேஷன்ல வந்து அதுக்கு வந்து பிளஸ் 1 ஆஃப் தட் வந்து நீங்க மைனஸ் ஈக்குவல் டு 1 போடுவீங்க. சோ இந்த ட்ரை ரன்ல உங்களுக்கு இது கிளியரா என்ன வந்து சொல்ல வருதுன்னு உங்களுக்கு தெரிய வந்துரும். சரியா? ஃபர்ஸ்ட் வெறும் இந்த ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் ஆப்பரேஷன் மட்டும் பண்ணி இந்த டெல்டா அரேல என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட் ஆப்பரேஷன்ல ஸ்டார்டிங் இண்டெக்ஸ் வந்து 0, எண்டிங் இண்டெக்ஸ் வந்து 1, ஷிஃப்ட் டைரக்ஷன் வந்து 0. சரியா? ஷிஃப்ட் டைரக்ஷன் 0னா நம்ம என்ன பண்ணணும்? டிக்ரிமென்ட் பண்ணணும். சோ இந்த எல்ஸ் ஆப்பரேஷனுக்கு போலாம்.
ஆனா ஷிஃப்ட் டைரக்ஷன் இஸ் ஈக்குவல் டு 1 நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்துரும். இப்போ எல்ஸ் கண்டிஷன்ல இருக்கும். சோ டெல்டா ஆஃப் ஸ்டார்ட் மைனஸ் ஈக்குவல் டு 1. சோ டெல்டா ஆஃப் ஸ்டார்ட் இண்டெக்ஸ் என்ன இங்க 0. சோ டெல்டா ஆஃப் 0 மைனஸ் ஈக்குவல் டு 1 என்னன்னா ஆகும்னா இது வந்து -1 ஆயிரும். அப்புறம் டெல்டா ஆஃப் எண்ட் பிளஸ் 1 பிளஸ் ஈக்குவல் டு 1. சோ எண்ட் இங்க என்ன 1. சரியா? இண்டெக்ஸ் 1. சோ 1 பிளஸ் 1 என்ன 2. சரியா? சோ டெல்டா ஆஃப் 2 பிளஸ் ஈக்குவல் டு 1. சோ செகண்ட் இண்டெக்ஸ் எங்க என்ன இங்க 0. சோ இது பிளஸ் ஈக்குவல் டு 1 போட்டா இங்க வந்து 1 ஆயிரும். சரியா? சோ இப்படிதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஆபரேஷன் வந்து ரெப்ரசென்ட் பண்ண போறோம். சோ இதுல என்ன சென்ஸ் இருக்குன்னு கேட்டிருப்பீங்க. ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் இது. சோ இந்த வெறும் இந்த ஃபர்ஸ்ட் ஆபரேஷனுக்கு வந்து டெல்டா வந்து யூஸ் பண்ணி நான் எப்படி இதை ஷிஃப்ட் ஆபரேஷன் குறிக்குதுன்னு பார்க்கலாம். சரியா? இத நம்ம பண்றதுக்கு நம்ம வந்து ஒரு ஷிஃப்ட் ஆபரேஷன் இனிஷியலைஸ் பண்ண போறோம். இந்த ஷிஃப்ட் ஆபரேஷன் என்ன கூறுனா, ஒரு பர்ட்டிகுலர் கேரக்டர் வந்து எவ்வளவால ஷிஃப்ட் பண்ணணும்னு கூறுக்கும். சரியா? சோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறீங்கன்னா, நீங்க இந்த டெல்டா அரேல வந்து நீங்க லெஃப்ட் டு ரைட் வந்து படிக்க போறீங்க. சோ பாருங்க, இந்த லெஃப்ட் டு ரைட் இண்டெக்ஸஸ் இந்த டெல்டா அரே வந்து கரஸ்பாண்ட் ஆகும் உங்க ஸ்ட்ரிங்குக்கு. சோ n+1 எலிமெண்ட்ஸ் இருக்கும் இங்க டெல்டா அரேல. உங்களுக்கு வந்து வெறும் n எலிமெண்ட்ஸ் தான் ஸ்ட்ரிங்ல இருக்கும். சோ வெறும் ஃபர்ஸ்ட் n எலிமெண்ட்ஸ படிக்க போறீங்க இந்த டெல்டா அரேல. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுவேன்னா, ஈச் ஆஃப் த ஸ்டெப்ல வந்து ஃபர்ஸ்ட் இந்த டெல்டா அரே வந்து படிப்பீங்க கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸ். அந்த கரஸ்பாண்டிங் இண்டெக்ஸோட வேல்யூ வந்து உங்களுக்கு வந்து ஷிஃப்ட் வேரியபிளுக்கு ஆட் பண்ணுவீங்க. சரியா? சோ ஃபர்ஸ்ட் வந்து 0 -1. சோ ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸை கன்சிடர் பண்ணா 0 -1 ஷிஃப்ட் வேல்யூ வந்து மைனஸ் ஆகும். சோ ஃபர்ஸ்ட் வந்து டெல்டா வேல்யூல இருந்து உங்க எலிமெண்ட் ஓட வேல்யூ படிச்சுட்டு நீங்க ஷிஃப்ட் வேல்யூ அப்டேட் பண்ணுவீங்க. அப்புறம் இந்த ஷிஃப்ட் வேல்யூ வந்து இந்த ஸ்ட்ரிங் மேல அப்டேட் பண்ணுவீங்க. சோ a வந்து நீங்க -1ஆல ஷிஃப்ட் பண்ணும். சோ டிக்ரிமெண்டட் பை 1 வேல்யூ. சோ இது வந்து z ஆயிடும். சரியா? இது முடிச்சிட்டோம். அப்புறம் செகண்ட் இண்டெக்ஸ்க்கு போவோம். செகண்ட் இண்டெக்ஸ்ல வந்து 0 இருக்கு. சோ 0 வந்து நீங்க ஷிஃப்ட் ஃபர்ஸ்ட் டெல்டா அரேவை படிப்பீங்க. அப்புறம் இந்த ஷிஃப்ட் வேல்யூவை ஆட் பண்ணுவீங்க அது. சோ -1 + 0 என்னவா இருக்கும்? -1 தான் இருக்கும். இப்போ வந்து b வேல்யூ அப்டேட் பண்ணுவீங்க. b வந்து -1ஆல ஷிஃப்ட் பண்ணுவீங்க. சோ b வந்து என்ன ஆகும்னா a ஆயிரும். சரியா? அப்புறம் லாஸ்ட் இண்டெக்ஸ் வந்து படிப்பீங்க. இங்க சி ஐ மீன் தேர்ட் இண்டெக்ஸ். ஏன்னா ரிமெம்பர் நம்ம ஸ்ட்ரிங்ல வெறும் n எலிமெண்ட்ஸ் தான் இருக்கு. சோ வெறும் ஃபர்ஸ்ட் n எலிமெண்ட்ஸ் தான் டெல்டா அரேல வந்து படிக்கும். சோ 1 இருக்கு இங்க டெல்டா வேல்யூ. சோ ஷிஃப்ட் வேல்யூ வந்து டெல்டா வேல்யூக்கு ஆட் பண்ணா என்ன ஆகும்? -1 + 1 0 ஆயிடும். சோ என்ன கூறுதுன்னா சி வந்து நீங்க 0ஆல ஷிஃப்ட் பண்ணா என்ன ஆகும்? சி. சோ இது என்ன ஃபைனலா கூறுதுன்னா, நீங்க சப்போஸ் இந்த 0 1 0 ஷிஃப்ட் ஆப்பரேஷன் வந்து நீங்க ரெப்ரசென்ட் பண்ணீங்கன்னா உங்க டெல்டா அரேல இது வந்து ரிசல்ட்டா இருக்கும். சோ ZAC இதுதான் நம்ம எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் கூடல. சோ இந்த ஆபரேஷன் பண்ணா. சோ இப்படிதான் இந்த டெல்டா அரே வந்து நீங்க டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்க ஃபைனலா. சோ எவ்ரி டைம் நீங்க ஷிஃப்ட் பண்ணாம எவ்ரி இண்டெக்ஸ் எவ்ரி ஷிஃப்ட் ஆபரேஷன் வரும் இந்த டெல்டா அரே வந்து அப்டேட் பண்ணுவீங்க. ஃபைனலா அந்த டெல்டா அரே வந்து நீங்க இந்த ஸ்ட்ரிங் மேல யூஸ் பண்ணுவீங்க. இத குயிக்கா பார்க்கலாம். இப்போ இந்த டெல்டா அரே வேல்யூஸ ஃபுல்லா கால்குலேட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ஆல்ரெடி ஒரு ஆபரேஷன் பண்ணி வச்சிருந்தோம். இப்போ வந்து அந்த செகண்ட் அண்ட் தேர்ட் ஷிஃப்ட் ஆபரேஷனும் பண்ணிடலாம். சேம் லாஜிக்கா தான் இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஷிஃப்ட் டைரக்ஷனை பார்ப்போம். ஷிஃப்ட் டைரக்ஷன் இங்க 1. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுப்போம். இஃப் ஷிஃப்ட் டைரக்ஷன் இஸ் ஈக்குவல் டு 1 நம்ம del ஆஃப் ஸ்டார்ட் பிளஸ் ஈக்குவல் டு 1 கொடுத்து அப்புறம் del ஆஃப் n பிளஸ் 1 இஸ் ஈக்குவல் மைனஸ் ஈக்குவல் டு 1 கொடுப்போம். பார்க்கலாம். இப்போ del ஆஃப் ஸ்டார்ட் வந்து del ஆஃப் 1 இருக்கும். சோ del ஆஃப் 1 இண்டெக்ஸ்னா 1 ஆல இன்கிரிமெண்ட் பண்ணும். சோ 1 ஆல இன்கிரிமெண்ட் பண்ணிட்டீங்க. அப்புறம் del ஆஃப் n பிளஸ் 1 1 ஆல டிக்ரிமெண்ட் பண்ணும். சோ இங்க end வந்து 2. சோ del ஆஃப் end பிளஸ் 1 னா del ஆஃப் 3 ஆ இருக்கும். அத வந்து நான் 1 ஆல டிக்ரிமெண்ட் பண்ணனா இது வந்து -1 ஆயிரும். சரியா? இப்போ ஃபைனல் ஷிஃப்ட் ஆப்பரேஷனுக்கு பண்ணிடலாம். இந்த 0 to 1க்கு. இங்க வந்து ஷிஃப்ட் டைரக்ஷன் 1ஆ தான் இருக்கு. சோ இதே ஸ்டெப் தான் பண்ணும். சோ del ஆஃப் ஸ்டார்ட் பிளஸ் ஈக்குவல் டு 1 பண்ணும். சோ del ஆஃப் ஸ்டார்ட் என்ன இங்க? del ஆஃப் 0. சோ 0 பிளஸ் ஈக்குவல் டு 1 பண்ணா இது வந்து 0 ஆயிரும். அப்புறம் del ஆஃப் end பிளஸ் 1 மைனஸ் ஈக்குவல் டு 1. சோ del ஆஃப் end பிளஸ் 1 இங்க என்ன? சோ del ஆஃப் 2 பிளஸ் 1 இங்க வந்து 3 ஆ இருக்கும். சோ del ஆஃப் 3 மைனஸ் ஈக்குவல் டு 1 பண்ணீங்கன்னா இங்க சோ -2 ஆயிரும். சோ ஃபைனல் டெல்டா அரே வந்து இங்க 0 1 1 -2 ஆயிரும். சரியா? இப்போ நம்ம இந்த ஷிஃப்ட் அரே யூஸ் இந்த கேரக்டர்ஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு ஃபைனல் ஆன்சர் வருதான்னு பார்க்கலாம். ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு ஏஸ்ன்னு வரும். பார்க்கலாம். சோ இதே லாஜிக் தான் அப்ளை பண்ண போறோம். சோ ஃபர்ஸ்ட் n டெல்டா வேல்யூஸ கன்சிடர் பண்ண போறோம். அப்புறம் ஈச் டைம் என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம டெல்டா கரஸ்பாண்டிங் டெல்டா வேல்யூ வந்து நம்ம ஷிஃப்ட் அரே வந்து அப்டேட் பண்ணுவோம். சோ ஷிஃப்ட் பிளஸ் ஈக்குவல் டு டெல்டா ஆஃப் I பண்ணுவோம். அப்புறம் என்ன பண்ணுவோம்? நம்ம வந்து அந்த கரஸ்பாண்டிங் ஸ்ட்ரிங்கோட கேரக்டர் வந்து ஷிஃப்ட் பண்ணுவோம். சரியா? பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம
ஃபர்ஸ்ட் இண்டெக்ஸ்க்கு வரும். ஸோ டெல்டா ஆஃப் 0 வந்து 0. ஸோ ஷிஃப்ட்டை வந்து 0 + 0 போட்டா ஷிஃப்ட் வந்து 0வா தான் இருக்கும். அப்புறம் இந்த ஸ்ட்ரிங்கோட ஃபர்ஸ்ட் கேரக்டர் வந்து 0வால ஷிஃப்ட் பண்ணுவோம். 0வால ஷிஃப்ட் பண்ணா A வந்து என்னவா இருக்கும்? Aவா தான் இருக்கும். அப்புறம் வந்து செகண்ட் டெல்டா வேல்யூக்கு வரலாம் 1. ஸோ இந்த டெல்டா வேல்யூ வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டுக்கு ஆட் பண்ணுவோம். ஸோ 1 ஆயிடும். இப்போ என்ன பண்ணும்? இந்த ஸ்ட்ரிங்ல வந்து நான் இந்த அப்டேட் ஆபரேஷன் பண்ணும். ஸோ B + 1 என்னவா இருக்கும்? C-ஆ இருக்கும். சரியா? அப்புறம் வந்து இதையும் அப்டேட் பண்றோம். லாஸ்ட் இண்டெக்ஸ் வந்து அப்டேட் பண்ண போறோம். டெல்டா ஆஃப் 2. ஸோ இது வந்து ஃபர்ஸ்ட் நான் ஷிஃப்ட்டுக்கு ஆட் பண்ணுவேன். ஸோ 1 + 1 இது வந்து 2 ஆயிரும். அப்புறம் வந்து C-ய வந்து நான் 2ஆல இன்கிரிமெண்ட் பண்ணணும். ஸோ C + 2 என்னவாகும்? E ஆயிரும். ஸோ நம்ம ஆன்சரும் ஏஸ்ன்னு வருது. ஸோ இப்படி தான் இந்த ப்ராப்ளம சால்வ் பண்ண போறோம். இது கோட்ல எப்படி பண்ண போறோம்னு குயிக்கா பார்த்தோம். ஸோ இதுதான் இந்த ப்ராப்ளமோட கோட். சரியா? இந்த ப்ராப்ளமோட பல்க் என்ன, பேக் போன் என்ன, இந்த டெல்டா அரே கரெக்ட்டா கால்குலேட் பண்றது. ஸோ அத வந்து ஃபர்ஸ்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டெல்டா அரேக்கு இனிஷியலைஸ் பண்றதுக்கு முன்னாடி நான் இந்த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங் எடுத்து வச்சுக்கிறேன். அப்புறம் டெல்டா அரே இஸ் an array ஆஃப் zeros. அதோட லென்த் எவ்வளவா இருக்கும்? n+1. ஸோ n+1. சரியா? இப்போ வந்து நான் இந்த டெல்டா வேல்யூஸ் வந்து இனிஷியலைஸ் பண்ணி வச்சிட்டேன் ஜீரோஸா. இப்போ வந்து கரெக்ட் ஷிஃப்ட் வேல்யூஸ் வந்து இதுக்குள்ள போடணும். ஸோ அது எப்படி பண்ண போறேன்? நான் ஷிஃப்ட் அரேவை படிச்சுட்டு, ஸோ ஃபார் ஸ்டார்ட் கமா எண்ட் கமா டைரக்ஷன் இன் ஷிஃப்ட்ஸ். சரியா? நான் என்ன பண்ண போறேன்? இஃப் த டைரக்ஷன் வந்து 0வா இருந்துச்சுன்னா, நம்ம வந்து இந்த ஒரு லாஜிக் பண்ணணும். டைரக்ஷன் வந்து 1ஆ இருந்துச்சுன்னா, இன்னொரு லாஜிக் பண்ணணும். சரியா? அதுதான் பண்ண போறோம். இஃப் டைரக்ஷன் இஸ் ஈக்குவல் டு 0, நம்ம வந்து டெல்டா ஆஃப் ஸ்டார்ட் மைனஸ் ஈக்குவல் டு 1, அப்புறம் டெல்டா ஆஃப் எண்ட் பிளஸ் ஈக்குவல் டு 1. சரியா? இல்லனா டெல்டா ஆஃப் ஸ்டார்ட் பிளஸ் ஈக்குவல் டு 1, டெல்டா ஆஃப் எண்ட் பிளஸ் 1. சாரி, இங்கேயும் எண்ட் பிளஸ் 1 கொடுங்க, எண்ட் கொடுக்காதீங்க. மைனஸ் equal to 1. ஸோ இப்படி தான் நம்ம டெல்டா அரே வந்து ஃபைனலா கால்குலேட் பண்ணி வைக்க போறோம். ஸோ இவ்வளவுதான். இதுதான் இந்த ப்ராப்ளமோட லாஜிக்கே. இப்போ நீங்க வெறும் இந்த டெல்டா வேல்யூஸால உங்க வந்து ஈச் ஆஃப் த கேரக்டர்ஸ் இந்த ஸ்ட்ரிங் வந்து அப்டேட் பண்ணும். அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளமோட லாஜிக். அதை எப்படி பண்றதுன்னு பார்த்துடலாம் குயிக்கா. ஸோ இப்பதான் நம்ம இந்த கரெக்ட் கேரக்டர்ஸ் ஷிஃப்ட் பண்ண போறோம். அதுக்கு ரொம்ப சிம்பிளா பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இந்த ஸ்ட்ரிங் வந்து நான் லிஸ்டா கன்வெர்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு ஈச் ஆஃப் த கேரக்டர் வந்து செப்பரேட்டா நான் வந்து மனிபுலேட் பண்றேன். அப்புறம் என்ன பண்ண போறேன்னா, இந்த ஷிஃப்ட் வேரியபிள வந்து இனிஷியலைஸ் பண்ண போறேன். ஷிஃப்ட் வேரியபிள் என்ன கூறுனா, ஈச் ஆஃப் த கேரக்டர்ஸ் எவ்வளோ வேல்யூவால ஷிஃப்ட் பண்ணணும்னு கூறுது. ஸோ ஃபார் I இன் ரேஞ்ச் ஆஃப் n. ஸோ n கேரக்டர்ஸ் என் ஸ்ட்ரிங்ல இருந்துச்சு. ஸோ ஈச் ஆஃப் த கேரக்டர்ஸ் நான் போய் அப்டேட் பண்ண போறேன். ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா, 2 ஸ்டெப்ஸ்ல அப்டேட் பண்ணும். ஃபர்ஸ்ட் வந்து ஷிஃப்ட்டுக்கு வந்து அந்த டெல்டா ஆஃப் I வேல்யூ ஆட் பண்ணிட்டு, அப்புறம் ஏன் அந்த கரஸ்பாண்டிங் கேரக்டர் இந்த ஷிஃப்ட் வேல்யூ ஆட் பண்ண போறேன். ஸோ ஷிஃப்ட் பிளஸ் ஈக்குவல் டு டெல்டா ஆஃப் I. அப்புறம் இந்த கரஸ்பாண்டிங் கேரக்டர் இந்த ஸ்ட்ரிங் வந்து நான் ஷிஃப்ட் டைம்ஸால அப்டேட் பண்ண போறேன். ஸோ S ஆஃப் I இஸ் ஈக்குவல் டு, பாருங்க இங்க வந்து என்ன பண்ண போறேன்னா, இது மனிபுலேட் பண்றதுக்கு நீங்க டைரக்டா இந்த கேரக்டர்ஸ் வந்து வேல்யூ வந்து மனிபுலேட் பண்ண முடியாது. இது கொஞ்சம் சில ஸ்டெப்ஸ் தேவை. அது என்னன்னு சொல்ல போறேன். ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்றீங்கன்னா, நீங்க அந்த கரஸ்பாண்டிங் கேரக்டர் வந்து நீங்க 0 to 25 வேல்யூவால கன்வெர்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஆட் ஆஃப் S ஆஃப் I மைனஸ் ஆட் ஆஃப் A கொடுத்தீங்கன்னா, இந்த S ஆஃப் I வேல்யூ வந்து ஒரு 0 to 25 வேல்யூக்கு வந்து கன்வெர்ட் ஆகி உட்கார்ந்துருக்கும். அப்புறம் வந்து என்ன பண்றீங்கன்னா, அதுக்கு மேல நீங்க ஷிஃப்ட் வேல்யூ வந்து ஆட் பண்ணுங்க. சரியா? சோ இது வந்து ஈஸி மனிபுலேஷன்காக இந்த ஸ்டெப்ஸ் பண்ண போறோம். சோ இது வந்து ஷிஃப்ட் வந்து ஆட் பண்ணுங்க. ஆனா ஒரு கேட்ச் இருந்துச்சுல. சப்போஸ் நீங்க Z வேல்யூ வந்து இன்கிரிமெண்ட் பண்ணீங்கன்னா, உங்களுக்கு மறுபடியும் A வரும். நீங்க வந்து A வேல்யூ டிக்ரிமெண்ட் பண்ணா மறுபடியும் இந்த Z வரும். சோ இதுக்கு ஒரு ராப் அரவுண்ட் மாதிரி ஒரு லாஜிக் வரும். சோ அதுக்கு என்ன பண்ணும்? வெறும் நீங்க இங்க வந்து mod 26 போட்டுருங்க. சோ இது ஃபைனலா என்ன கொடுக்கும்? இந்த கேரக்டர்ஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணிட்டு 0 to 25 வேல்யூ வந்து கொடுக்கும். சோ 0னா A, Zனா 25. சோ இது வந்து கரெக்டா ஷிஃப்ட் பண்ணி உட்காரும். ஆனா அவங்களுக்கு இந்த நம்பர் தேவையில்ல. அவங்களுக்கு மறுபடியும் அந்த கரெக்ட் கேரக்டர் போய் அவங்களுக்கு வந்து கொடுக்கும். ஸோ அது பண்றது ரொம்ப சிம்பிள் தான். நம்மளுக்கு ஆல்ரெடி 0 to 25 வேல்யூ இருக்கு. நம்ம இது வந்து கரெக்டா A to Z கேரக்டரா நம்ம போய் கொடுக்கணும். ஸோ அதுக்கு வந்து நீங்க பிளஸ் ஆட் ஆஃப் ஏன்னு கொடுங்க. சரியா? ஸோ இங்க வந்து ஆட் ஆஃப் ஏ வந்து சப்ராக்ட் பண்ணியிருக்கோம். இது வந்து மறுபடியும் ஆட் ஆஃப் ஏவால இன்க்ரிமெண்ட் பண்ணி ஃபைனல் கேரக்டர் வந்து அப்டெயின் பண்றது நீங்க இது பண்ணணும். ஃபைனலா இந்த ஸ்டெப்ஸ் பண்ணிட்டு நீங்க கேரக்டரா கன்வெர்ட் பண்ணி கொடுத்துருங்க. நீங்க இந்த ரிசல்ட் ரிட்டர்ன் பண்றதுக்கு வெறும் ரிட்டர்ன் ஆஃப் இந்த லிஸ்ட்டை வந்து ஜாயின் பண்ணி கொடுக்கணும். டாட் ஜாயின் ஆஃப் எஸ். அவ்வளவுதான் இந்த ப்ராப்ளமோட சொல்யூஷன். ரன் பண்ணி பார்த்துக்கலாம். பர்ஃபெக்ட். இதுதான் ப்ராப்ளமோட பைத்தன் சொல்யூஷன். சில ஸ்டெப்ஸ் வந்து இங்க வந்து உங்களுக்கு பைத்தன்ல இருந்தனால கன்ஃபியூசிங்கா இருக்கும். நான் சியும் ஜாவா கோட் C++யும் ஜாவா கோடையும் இந்த கமெண்ட்ஸ்ல போட்டு வைக்கிறேன். உங்களுக்கு வேற ஏதாச்சும் லாங்குவேஜ் தெரியும்னா அந்த லாங்குவேஜ்லயும் இந்த கமெண்ட்ஸ் போட்டு வைங்க.
கூடிய சீக்கிரமா இந்த நெக்ஸ்ட் லீட் கோட் ப்ராப்ளமோட உங்கள வந்து பார்க்குறேன். அண்டில் தென் கீப் கோடிங் அண்ட் கீப் என்ஜாயிங். பார்க்கலாம்.